Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த பட்ஜெட்ல நம்ம போரூர்ல சான்ஸே இல்ல. சார் அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு தான் எனக்கு தோணுது. அவர் ஜெயிக்க முடியாது, ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு அவர் போகலாம். யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் ஹங் அசம்பிளி வரதுக்கான வாய்ப்பு கூட விஜயால் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவருக்கு 2% 3%லாம் சொல்கிறவங்க தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறாங்க. தலித் தலைவரை பஞ்சாயத்து ஏற்ற விட மாட்டான். யார் விட மாட்டான்னா அங்கே இருக்க திமுக அண்ணா திமுக விட மாட்டான். ரெண்டு கட்சியுமே தலித்துங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. அதனால் தலித் வாக்கு வங்கியில் திருமாவளவனோட கட்சியில் 21 திமுக ஓட்டு போட்டாமல் இந்த தடவை திருமாவும் ஆளூர் ஷானவாசும் ரவிக்குமாரும் வேணால் போடலாம். கட்சிக்காரன் எல்லாரும் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்தெல்லாம் திமுக ஓட்டு போட மாட்டான். நீங்கள் ஒரு தடவை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம். நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் என்றே உங்களை சொல்லிக் கொள்வதற்கு தகுதி இல்லாதவர், வெளிப்படையாக நான் சொல்லுவேன். ஆனால் அவருடைய பலம் அவருக்கு ஓரளவு தெரிந்திருக்கிறது. அவருடைய பிரச்சனையே இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். இவங்க 2 பேரையும் பிடிக்காதவங்க கணிசமாக இருக்காங்க சார் தமிழ்நாட்டில். இருக்கிறாங்க நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க சார். நான் தான் ஜோக்கா சொல்லுவேன், ஓட்டிங் ஏஜை 16 குறைச்சா விஜய் சிஎம் ஆகிடுவார். ஸோ டேட்டாவை யார் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் எல்லா துறைகளையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இன் பாலிட்டிக்ஸ். ஆகவே டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வியூக வகுப்பாளருக்கு தான் தெரியும். எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்திலேருந்து இறங்கி நான் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது, ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே இறங்கி வந்தாங்க. ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியும், விஜயோட வருகை சீமானுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திப்பது தற்கொலைக்கு சமம் என்ற ஞானோதயம் 26 சீமானுக்கு வந்தால் அவருக்கும் தம்பிமார்களுக்கும் நல்லது. அப்படி இல்லை, தொடர்ந்து இதே பாதையில் போவாங்கன்னா ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் நம்மிடையே இணைந்துள்ளார் ஒரு சிறப்பு அழைப்பாளராக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை அவரிடையே நாம் முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜயோட 2வது மாநில மாநாடு மதுரையில் நடத்துறது அறிவிப்புலாம் வெளியாகி இப்போ டேட் மட்டும் சின்ன சேஞ்சஸ்லாம் போயிட்டு இருக்கு. விஜய் எந்த மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படுத்துவார் நினைக்கிறேன் சார்? அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு தான் எனக்கு தோணுது. அவர் ஜெயிக்க முடியாது, ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு அவர் போகலாம். யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் ஹங் அசம்பிளி வரதுக்கான வாய்ப்பு கூட விஜயால் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அவர் கண்டிப்பாக ஒரு 20% வரைக்கும் அவரோட ஓட்ஸ் போகும்னு எனக்கு தோணுது. ஒரு கடுமையான ஒரு ஆதரவு அலை அவருக்கு இருக்குது. ஆனால் அந்த ஓட்டாக மாற்றுறதும் அவரோட ஆதரவாளர்களை பூத்துக்கு கொண்டு வரதும் ஒரு பெரிய மேசிவ் சேலஞ்ச். ஆனால் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவருக்கு 2% 3%லாம் சொல்கிறவங்க தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார். என்னுடைய கணிப்பு அவருக்கு 15 to 20% இருக்குது. 20% வரைக்கும் ஒரு ஓட் பேங்க் போகுன்றது தான் என்னுடைய எண்ணம், என்னுடைய கணிப்பு. 2006 விஜயகாந்த் வாங்கினதை விட ஒரு பெரிய ஒரு இது விஜயகாந்தை விட மிக அதிகமான வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்குது. நான் உறுதியாக நம்புகிறேன். என்னோட அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன். இது எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் நான் சொல்கிறேன். இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி, நான் 2005-6 விஜயகாந்தையும் பார்த்துருக்கேன், இப்போ விஜயும் பார்க்குறேன். விஜய் முன்னால் விஜயகாந்த் ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கு இருந்த மாதிரி 2 மடங்கு விஜய்க்கு ஆதரவு இருக்குது. கொஸ்டினிஸ் அவர் அன்னைக்கு திமுக இருந்ததை விட இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. ஸ்டேட் பவர் கையில் இருக்குது, உளவுத்துறை கையில் இருக்குது, மீடியா கையில் இருக்குது. எல்லாத்தையும் விட மலைபோல் பணம் குவியல் திமுக கிட்ட இருக்குது. பண குவியலின் மீது திமுக அமர்ந்து இருக்கிறது. அதனால் அவங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கலான்னு நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலான்னு நினைக்கிறாங்க. அது இயற்கைக்கு விரோதமானது. இப்படி நினைப்பவர்கள் கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கி போனார்கள் என்ற அடிப்படை உண்மை கூட திமுகவுக்கு புரியவில்லை. அவர்கள் கண்முன்னால் பார்த்த உதாரணங்கள், ஜெயலலிதா சசிகலா உதாரணங்கள் கூட அவர்கள் அறிவு கண்ணை திறக்கவில்லை. அதிகாரத்தின் உச்சத்தில் பணம் கையில் இருக்கிறது என்கின்ற இருமாப்பில் அவர்கள் எதை வேணால் நம்ம பணத்தால் சாதிக்கலாம் என்கின்ற ஒரு அகங்காரமான மனநிலையில் இருக்கிறார்கள். இயற்கை அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டும் என்று நான் நம்புகிறேன். ஒன்று, விஜய் ஃபேக்டர் திமுகவுக்கு வெளியில் அவங்க என்ன தான் நடித்தாங்கனாலும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. உள்ளே அவங்க பயப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியும் விஜயோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன. 20%க்கு மேலேயே கூட சில தொகுதிகள் அவருடைய வாக்கு வங்கி போகுது. திமுக உணர்ந்துருக்குது. திமுக ரொம்ப நல்லா உங்களையும் என்னையை விட உணர்ந்துருக்குது. அவங்களுக்கு அவங்க எனக்கு கிடைத்த தகவல் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸை வச்சு 15 நாளுக்கு ஒரு தடவை அவங்க சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கிடைத்த தகவலின்படியே விஜய்க்கு மேசிவ் சப்போர்ட் பேஸ் இருக்குது. விஜய் ஜெயிக்க முடியாது, அதையும் நான் சொல்கிறேன். விஜய் வில் பி எ ரெக்கர், விஜய் வில் பி எ டிஸ்ரப்டர், ஹி கேனாட் பி எ விக்டர். விஜய்
தடையை ஏற்படுத்துவார், கெடுப்பார். அவர் வெற்றி பெற முடியாது. ஆனால் அவர் உடைக்கிற ஓட்டு யாருக்கெல்லாம் நஷ்டன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருடைய வாக்குகளையும் அவர் சிதைக்கிறார். சீமானோட வாக்குகளை சிதைக்கிறார். பாமக வாக்கு, விசிக வாக்கு, திமுக, அதிமுக எல்லார் ஓட்டையும் அவர் உடைக்கிறார். அப்படி உடைக்கும்போது வந்து இதை கணிப்பது கடினமானதாக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கும் ஓரளவுக்கான சேதாரம் இருக்கிறது. ஏன்னா இடதுசாரிகளோட வாக்கு வங்கி இருக்கிறதே 1% தான். அதுவும் இந்த கவர்மெண்ட்டோட ஆன்டி லேபர் பாலிசிஸால் குறையுது. திருமாவோட வாக்கு வங்கி 0.98%, 1% வச்சுக்கிட்டா ஆன்டி தலித் வேங்கவேல் இன்சிடென்ட்டு, பல இடங்களில் நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள் எல்லாம், கோயிலெல்லாம் மூடி கிடக்கிறது. இன்றைக்கும் கோயில் தேரோட்டத்துக்கு 10 தடவை ஹைகோர்ட்டில் படியேறி இறங்க வேண்டியிருக்கு. தலித்துகள் வடம் பிடித்து இழுப்பதற்கு, கொடியேற்றுறதுக்கே பிரச்சனை, கொடியேற்றுறதுக்கே பல இடங்கள் வந்துட்டு சரியான வார்த்தை, கொடியேற்றுறதுக்கே பல இடங்கள்ல இதை வரப்போது. ஆகஸ்ட் 15 அடுத்த வாரம் அந்த பஞ்சாயத்து இருக்குது. தலித் தலைவரை பஞ்சாயத்து ஏற்ற விட மாட்டான். யார் விட மாட்டான்னா அங்கே இருக்க திமுக, அதிமுக விட மாட்டான். 2 கட்சியுமே தலித்துங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. அதனால் வந்து தலித் வாக்கு வங்கியில் திருமாவளவனோட கட்சியில் 21 திமுக ஓட்டு போட்டாமல் இந்த தடவை திருமாவும் ஆளூர் ஷானவாசும் ரவிக்குமாரும் வேணால் போடலாமே ஒழிய கட்சிக்காரன் எல்லாரும் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்தெல்லாம் திமுக ஓட்டு போட மாட்டான். அப்போ இந்த சேதாரங்களை மீட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க எதை நம்பியிருக்காங்கன்னா, ஒன்று பணத்தை நம்பியிருக்காங்க, 2வது மோடி ஃபேக்டர் நமக்கு காப்பாற்றும், மைனாரிட்டிஸ் ஓட்டு காப்பாற்றுன்றாங்க. அது ஓரளவு உண்மையும் கூட. 4 ஓட்டு உடையிறதால அவங்களுக்கு அந்த லாபம் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். விஜய் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது 15% 20% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனியாக நின்று அவரால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியுமானா அதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். விஜயகாந்த் வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சார் 2006. அந்த முறை அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியை பொறுத்து ஒரு சீட்டு அவர் ஜெயிக்கலாம் ஒழிய அதை தாண்டி அவர் வந்து மற்றவங்க யாரும் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஓட்டை உடைக்கிறதால யாருக்கு லாபம்ன்றது தான் நம்ம தலைப்பிச்சுக்கிற விஷயமா இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரையும் பிடிக்காதவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. திமுக, அதிமுக 2 பேரும் ஒழிஞ்சாதான் தமிழ்நாடு உருப்பிடும். அதுவும் விஜய்க்கு ஒரு ப்ளஸ் ஆகுது. ஆமாம், இந்த 2 பேரும் அழியட்டும், அரசியல் ரீதியாக அந்த அழிவிலேருந்து புதிய சக்தி வரட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த சக்திகளுக்கு வந்து ஒரு முகமாக இன்றைக்கி விஜய் மாறிக்கிட்டு இருக்காரு. அவருக்கோட ப்ராப்ளம் வந்து அவர் அனுபவம் இல்லை, அனுபவசாலிகளை கூட வச்சுக்கல. விஜயகாந்துக்கு வந்து பண்டுட்டு ராமச்சந்திர மாதிரி ஆளுங்க இருந்தாங்க, அந்த மாதிரி யாருமே இல்லை, கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இன்னொன்று அவர் மீடியாவை பார்க்க மறுக்கிறாரு. ஒரு கோட்டையில் சிலோவில் ஒரு பெரிய உயரமான ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூண்டுக்குள்ள ஒரு சிலோன்னுவாங்க, அதில் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அதை பண்ணுவாங்க, மீடியாவை வந்து தவிர்ப்பாங்க. இவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு தடவை கூட நீங்கள் பத்திரிகையாளரை சந்திக்கலாம்னா நீங்கள் என்ன அரசியல் கட்சி தலைவர்? நீங்கள் ஒரு தடவை கூட பத்திரிகையாளரை சந்திக்கலாம்னா நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் என்றே உங்களை சொல்லிக் கொள்வதற்கு தகுதி இல்லாதவர், வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன். ஆனால் அவருடைய பலம் அவருக்கு ஓரளவு தெரிந்திருக்கிறது. அவருடைய பிரச்சனையே இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். இவங்க 2 பேரையும் பிடிக்காதவங்க கணிசமாக இருக்காங்க சார் தமிழ்நாட்டில். இருக்கிறாங்க. நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க சார். நான் தான் ஜோக்கா சொல்லுவேன், ஓட்டிங் ஏஜை 16 குறைச்சா விஜய் சிஎம் ஆயிடுவார். வாக்காளர் வயதை குறைச்சிட்டோம், 16. இப்போ இங்கிலாந்தில் பண்ணியிருக்காங்கல்ல, ஸ்டோமர் பண்ணியிருக்காருல, இங்கிலாந்தில் ஓட்டிங் ஏஜ் வந்து 18லேருந்து 16 மாறி இருக்கு. அந்த மாதிரி ஓட்டிங் ஏஜை வந்து 16 குறைச்சிங்கன்னா விஜய் சிஎம் ஆயிடுவார். அதுக்கு வாய்ப்பு குறையும். நாளைய வாக்காளர்களை விஜய் பேர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாரு. அந்த கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 5 வருஷம் கழிச்சு தேர்தலை சந்திக்கும் பொழுது விஜய் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு வருவார். ஸோ விஜயை பார்த்து திமுக நடுங்கிறது உண்மை. ஆனால் அவர் வந்து என்னோட கணிப்பு அவராலே தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு ஓட் பேஸ், மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அவர் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவார்? ஏன்னா இதோட தேங்கிடாது. பாலிடிக்ஸ்ன்றது எவர் ஃப்ளோவிங் ரிவர். அது வந்து ஒரு தேர்தலோட நின்றுடாது. 365 நாள் 24 மணி நேரமும் நீங்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். கருணாநிதி தான் அதுக்கு சரியான உதாரணம், கலைஞர் தான். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கோட்டைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து மீடியாவையே பார்க்காம சும்மா ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரில் இருந்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்து கார்பரேட்டுக்கு தான் உதவுமே ஒழியா கார்பரேட்டுக்கே எல்லா காலத்துலையும் உதவாது. கொரோனா காலத்தில் வந்த டெம்பரரி ஃபினாமினா தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். எல்லா டைம்லையும் நமக்கு வந்து யாருக்கும் உதவாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இட் வில் நைதர் ஒர்க் ஃபார் கார்பரேட்ஸ் நார் ஃபார் பாலிட்டிஷியன்ஸ். இட்ஸ் அ டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். அதனால் இந்த எளிய உண்மைகள் அவருக்கு புரியாத வரைக்கும் அவரால் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் சார். தேமுதிகவில் வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து விஜயகாந்தா கைட் பண்ணார். ஒவ்வொரு கட்சிக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. விஜய்க்கு இங்கே ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம், புஷி ஆனந்த் ஒரு பக்கம், இவங்கெல்லாம் அரசியலில் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு தெரிந்தவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் அது வந்து அடிஷ்னலாக தேவைப்படுது. கன்சல்டன்ஸோட ரோல் இன்னைக்கு தேவைப்படுது. அதையும் நான் மறுக்கல. நீங்கள் மாறிவரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்றதுல முதல் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏக இந்தியாவிலேயே திமுக தான். அவங்க வந்து 2020 வந்து பிரசாந்த் கிஷோர் அழைச்சிட்டு வந்தாங்க. 21 தேர்தலுக்கு கரெக்டாக ஒரு வருஷம் முன்னாலே
இத்தனைக்கும் மிகப்பெரிய அளவில் அனுபவசாலிகளை கொண்ட கட்சி. தேர்தல் வியூக வகுப்பாளர்களின் தேவை இன்றைய காலகட்டத்தின் அத்தியாவசியமான ஒரு நிர்பந்தம் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். இதை எல்லா கட்சியுமே இன்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிகளுக்கு தேவை. ஏன்னா அது மாடர்ன் ஸ்ட்ராட்டஜி, அது கண்டிப்பாக தேவை. ஆனால் அதோடு சேர்ந்து ப்ளஸ் அனுபவமும் தேவை. இப்போ விஜயகாந்துக்கு ஒரு பண்டூட்டி ராமச்சந்திரன் இருந்தார். திமுக அண்ணா திமுக அவங்கெல்லாம் பழந்தின்னு கொட்டப்பட்டவங்க, அவங்களுக்கு காலகாலமாக அந்த கூடிய இருக்கவங்க இருக்காங்க. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒருவருக்கு வியூக வகுப்பாளருக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பண்டூட்டி ராமச்சந்திரன் மாதிரியான ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதிக்கு அவர் கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு இன்றைக்கி பல பிரச்சனைகள் தோன்றியிருக்கார். அதில் எதிர்காலத்தில் இப்போ தோன்றக்கூடிய பிரச்சனைகள் தோன்றாமல் அழிந்து போகும். அனுபவம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே வியூக வகுப்பாளர்களால் அனுபவசாலிகளோட ரோலை இட்டு நிரப்ப முடியாது. அனுபவசாலிகளால் வியூக வகுப்பாளரோட வேலையை மொத்தமாக செய்ய முடியாது. இது ரெண்டுமே இன்றைக்கி பிளெண்ட் ஆகணும். இன்றைக்கி பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி இல்லாமல் வெற்றி பெற வாய்ப்புள்ள எந்த கட்சியும் பணியாற்ற முடியாது. எல்லா கட்சிகளுக்கும் வந்து வியூக வகுப்பாளர்கள் இன்றைக்கி தேவை. இட்ஸ் அ சயின்ஸ். அவங்க அந்த டேட்டாவை வந்து எப்படி கொலைட் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். டேட்டா இஸ் நியூ ஆயில். ஸோ டேட்டாவை யார் வந்து இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில் எல்லா துறைகளையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இன் பாலிட்டிக்ஸ். ஆகவே டேட்டாவை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வியூக வகுப்பாளருக்கு தான் தெரியும். ஆனால் மொத்தமாக நீ வியூக வகுப்பாளர்கள்கிட்ட கொடுத்துட முடியாது. அனுபவமும் தேவைப்படுது. ஸோ இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக வந்து பிளெண்ட் ஆகணும். இந்த எளிய உண்மை அவருக்கு புரியல. அதுக்கான விலையை அவர் இன்னும் வரும் நாட்களில் அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கான விலையை வரும் நாட்களில் தேர்தலில் அவர் கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி சார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு விஜய் எப்படி துருப்பு சீட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன பேர், அதுக்கு வந்து கிங்மேக்கர்னு சொல்கிறோமோ அது வந்து ஒரு துருப்பு சீட். அவர் தான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாருன்னு எனக்கு தோணுது. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. அதில் வெளியில் யாரும் அதை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. விஜய் ஃபேக்டர். நான் வந்து 2005 விஜயகாந்தை பார்த்துருக்கேன், 25 விஜயும் பார்க்குறேன். விஜயகாந்தோட செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி விஜய்கிட்ட இருக்க செல்வாக்குங்களாலும் ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட விஜயகாந்துக்கு இந்த மாதிரி டபுள் இருக்குது. அப்படி பார்த்தாலே அது 20%, விஜய்க்கு 10%, விஜயகாந்துக்கு 10% தான் இருந்தது. இவர் கண்டிப்பாக 20 தாங்க. அது திமுக திரும்ப எடுக்கக்கூடிய சர்வேக்கள்லாம் அவங்களுக்கு வந்து உறுதிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் அவங்க இன்றைக்கி உதயநிதியை முன்னிறுத்தாமல் ஸ்டாலினை முன்னிறுத்துறாங்க. நீங்கள் ஸ்டாலினை முன்னிறுத்துனீங்கன்னா விஜய் வர்சஸ் ஸ்டாலினா ஸ்டாலினுக்கு தான் மக்கள் ஓட்டு போடும். ஆனால் நீங்கள் உதயநிதியை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடும். அவர் ஸ்டாராகவும் எல்லாமே ஒரு தனி மனித ஆளுமை எனும் பொழுது விஜய் முன்னால் உதயநிதி இன்னைக்கு நிற்க முடியாது. ஸ்டாலின் நிற்பார், அவருடைய அனுபவம். அதனால தான் திமுக புத்திசாலித்தனமாக ஸ்டாலினை கொண்டு வந்து நிறுத்து. அதை தான் நான் சொன்னேன். திமுகவோட மிகப்பெரிய பலம் அவங்க வந்து நாங்கள் 75 வருஷம் கட்சி, நாங்கள் வந்து 25 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம் சொன்னாலும் மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நிலைமைன்றதை அவங்க பார்க்குறாங்க. அன்னைக்கு நான் ஜெயிச்சேன் பழம்பெருமை மட்டும் பேசல. அதனால தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 4 கன்சல்டன்ஸை வச்சுருக்காங்க. கன்சல்டன்ஸ் மட்டும் இல்லை, அனுபவமும் இருக்குது. அதே நேரம் கன்சல்டன்ஸும் தேவை. கட்சிக்கான ஒரு வாக்கு வங்கிங்கிறது பர்மனண்டா இருக்கிற வாக்கு வங்கியும் இருக்குது. அவங்க வந்து லெத்தார்ஜிக்கா இல்லை, டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை. இது வந்து இந்த தேர்தல் வந்து தண்ணி குடிக்கணும், ஃபோட்டோ ஃபினிஷ்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுதான் சார் நான் சொல்கிறேன். விஜய் ஃபேக்டரை பேசும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்திலேருந்து இறங்கி வந்து ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது, ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே இறங்கி வந்தாங்க. ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியும், யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியது, யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. குட்டி கட்சிகள் இருந்தாலே போதும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஆனால் அது இல்லாமல் எனக்கு அவன் வேணாம் இவன் வேணாம், காலம் கடந்துருச்சு. இன்னும் காலம் கடந்துருச்சு. நான் உங்கள் காலில் வேணால் உடனே கட்சியில் சேர்த்துக்கணும் ஒரு கட்சிக்காரன் கதறான். என்னங்க அது இதே ஜெயலலிதாவாக இருந்தால் சேர்த்துருப்பாங்க. அது ஏன் இவ்வளோ நடந்த பிறகு எடப்பாடிக்கு புரியலன்றதான் ஈகோ தடுத்து நிறுத்துது. இது வந்து அதிமுகவுக்கு நல்லதில்லை, தமிழக அரசியலுக்கும் நல்லதில்லை. மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து விஜய் கன்சல்டேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆகாது. இந்த தடவை என்ன சிக்கல் ஆகிப்போச்சுன்னா சார், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு. மைனாரிட்டிஸ் ஓட்டு 90% என்னுடைய கணிப்பு திமுக பக்கம் போகுது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் வரணுன்றது நோக்கம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றது நோக்கம். நாடு முழுவதும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நடக்கப்படக்கூடிய தாக்குதல்கள் அவர்களை வந்து நிலைகுலைய வைத்திருக்கிறது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் சத்தீஸ்கரில் கேரளாலேருந்து போன்ற 3 கன்னியாஸ்திரிகள் கொடுமைப்படுத்தப்பட்டு அவங்கள ஃபிசிக்கலாக அவங்கள தாக்கப்பட்டு அடிச்சிருக்காங்க அவங்கள. இது நாடா சுடுகாடா? இது மதம் மாற்றுறாங்கன்னு 3 பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய, அதுவும் வயது வந்த பெண்கள், அவங்க விரும்பி
கிறிஸ்துவத்தை நோக்கி நகர்றாங்க. அவங்க வீட்டில் ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியன்ஸ் அவங்கள மதம் மாற்றுறாங்க, ஆள் பிடிக்கிறாங்க, ஆள் கடத்துறாங்கன்னு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி ஜெயிலில் பிடிச்சி போட்டு அது என்ன கொடுமைன்னா கேரளாவில் இருக்க பிஜேபி அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லைன்னு வாதாடுறான். எதுக்குன்னா அங்கே கத்தோலிக்கர்கள் ஓட்டு வேணுங்கிற. சத்தீஸ்கர் பிஜேபி கவர்மெண்ட் இல்லை அவங்க மதம் மாற்றுறாங்கன்றான். அப்புறம் கடைசியில் எப்படியோ வந்து என்ஐஏ கோர்ட்டு அவங்களுக்கு பெயில் கொடுத்து அனுப்பிட்டாங்க, கேரளா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பெரிய அளவில் பாதிக்குது. பிஜேபி வந்ததுன்னா ஏங்க நமக்கு விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. பிஜேபி வந்தான்னா நம்ம இருத்தலுக்கே கொஸ்டின், நம்ம வந்து ப்ரேயர் பண்ண முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாதுன்ற பயம் உண்மையாகவே அவங்களுக்கு வருதுங்க. இப்போ அனலைஸ் பண்ணி தான் ஓட்டு போடணும். அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் வரணுன்றது நோக்கம் இல்லை, யார் வரக்கூடாது. விஜயை பிடிக்குது, ஏடிஎம்கே பிடிக்குது, திமுக ஒரு 5 வருஷம் மாற்றலாம், அதெல்லாம் இப்போ வேணாம். நீ வந்து திமுக ஓட்டு போடாமல் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் ஏடிஎம்கேல ஓட்டு போட்டாலும் அது பிஜேபி போடுற ஓட்டு. அது தெளிவாக இருக்கிறாங்க, அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால் இந்த முறை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயத்தை திமுகவுக்கு தோற்றுவித்திருக்கிறது என்றால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், இதுவரை வரலாறில் இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு வரப்போகுது. ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போதும் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவும் இல்லை, பிஜேபியோடையும் அதிமுக சேர்ந்து இருக்கும்போது கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. விஜயோட ஏதோ ஒரு சில அரசியல் கட்சிகள் வந்துட்டு கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை மக்களவை கூட்டணி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் யாரும் ஒன்றுமே கிடையாது. ஏங்க திமுகலேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இடதுசாரிகளோட வாக்கு வங்கி வந்து சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும், அவங்க ஆதரவாளர்களுக்கு கோவம் வரும், அவங்களுக்கு கோவம் வராது, அவங்களுக்கு உண்மை தெரியும். 1%ங்க. லெஃப்டோட ஓட் பேங்க் சிபிஐ சிபிஎம் 1%, 2 பேருக்கு சேர்த்து. திருமாவோட ஓட் பேங்க் 0.98%, தட் இஸ் 1%. ஆனா அந்த கூட்டணியுடைய பார்வை மக்கள்கிட்ட தானே. அதுதான் எந்த கூட்டணியில இருக்குதோ, காங்கிரஸ் எந்த கூட்டணி, விசிகா இருக்கோ, அதனால மக்கள் வந்து பார்க்க. காங்கிரஸோட பலம் என்னன்னா 3.98 4% ஓட்டுனா மைனாரிட்டிஸ் வந்து காங்கிரஸ் இருக்க கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுக வந்து காங்கிரஸ் இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது, 89-90 சீட்டு ஜெயிப்பாங்க, ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக சைபர், ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது. நம்பகத்தன்மை. 2 இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் சேர்ந்து மொத்தம் 7% ஓட்டு, 7%. 1+1 + nearly 4, கிட்டத்தட்ட 6 to 7% வச்சுக்கோங்க. சீமானோட ஓட் பேங்க் 8.2%. ஆனால் இன்னைக்கு மீடியா ஸ்பேஸ் வந்து ஒரு விசிகாக்கு, ஒரு இடதுசாரி லெஃப்ட்டுக்கு, சிபிஎம்முக்கு, காங்கிரஸு கிடைக்கிற ஸ்பேஸ் ஒரு கிடைக்கல. ஏன்னா மற்றவையில இருந்தே அவர் இப்போ தான் சீமானோட கட்சி வந்துட்டு அந்த போர்டுக்குள்ளேயே வராங்க. இன்னொன்று நீங்கள் இன்னொன்று சொல்றீங்க, இது இந்த இடதுசாரிகளுக்கு சிபிஎம் சிபிஐ விசிகெல்லாம் இவங்க இருக்கிற கூட்டணி தான் ஒரு பெரிய கூட்டணின்ற மாதிரி மீடியாவில் இவங்களுக்கு கிடைக்கிற ஸ்பேஸை பார்த்தீங்கன்னாலும் மீடியாவில் ஒருத்தனுக்கு வெற்றி வந்து அது மாதிரி சொல்லி பெரிய கட்சி ஒவ்வொரு தான். திமுகவோட அவங்க கூட்டணி வச்சாலும் ஆட்சிக்கு வர முடியாது, அதிமுகவோட அவங்க கூட்டணிக்கு வச்சா 2011 எலெக்ஷனும் அப்படிதான் போட்டு தானே தனியாக அவங்க நின்னதால தானே ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. இல்லை நான் சொல்கிறது மீடியா ஸ்பேஸ் வந்து இந்த கட்சிகளுக்கு கிடைக்கிறதுக்கு மீடியாவோட ரோல் வந்து ஓர வஞ்சனையாக இருக்குன்றது. நீங்கள் 8% இருக்க கட்சிக்கு மீடியா ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க, 1% இருக்க கட்சி கொடுப்பீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இதில் சரி தப்புன்றது வேறு. ஒரு மீடியா தர்மம்னு ஒன்று இருக்குது, மீடியா எத்திக்ஸ் படி களத்தில் 8% இருக்கவனுக்கு அவன் தப்பே பண்ணட்டும், அவன் வந்து பல விஷயங்களை வந்து பொருந்தாத காரியங்களை கூட பண்ணட்டும், சிரிப்பை வரவழைக்கக்கூடிய காரியங்களை கூட பண்ணட்டும், 8.2% இருக்க ஒரு கட்சிக்கு அவனுக்குரிய மீடியா ஸ்பேஸை கொடுக்கணுன்றது ஒரு மீடியா எத்திக்ஸ்ன்ற குறைஞ்சபட்ச தர்மம் இன்றைக்கி தமிழ்நாட்டு மீடியாவுக்கு இல்லை. நீங்கள் 1% இருக்கவனுக்கு அதை கொடுக்குறேன். ஒரு அலைன்ஸ் அப்படிங்கிறப்போ இத்தனை வருஷமாக அந்த கட்சி வந்துட்டு இருக்குதுங்கிற ஒரு அடிப்படையில் கூட மீடியாவுடைய பார்வை இருக்குல்ல சார். இப்போ அவர் வந்துருக்காரு, ப்ரூஃப் பண்ணுறாரு, ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நாம் தமிழர் வந்து மற்றவையிலிருந்து தன்னோட இடத்த வந்து மாற்றி வந்துருச்சு. இன்றைக்கி அந்த ஸ்பேஸ் அவர் கிடைக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து வெற்றியின் அடிப்படையில் மட்டுமே மீடியா செயல்பட முடியாதுங்க. 8%ன்றது ஒரு மக்களின் குரல். கண்டிப்பாக. டெமோக்ரஸியோட அர்த்தமே என்னங்க? பெரும்பான்மை ஆள வேண்டும், சிறுபான்மை வாழ வேண்டும். சிறுபான்மைனா முஸ்லீம் கிறிஸ்டின் மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் மைனாரிட்டிஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். நீ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு மட்டுமே மீடியாவில் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னும் பொழுது நான் சொல்கிறேன் 3 பேரும் சேர்ந்த 7%, less than 7%. ஒரே கட்சி ஒரு கட்சி 8% ஓட்டு வாங்குது. நான் என்ன சொல்கிறேன், நீ அவனுக்கு கொடுக்குற ஸ்பேஸில் ஒரு 1/4 இவனுக்கு கொடுக்கணும்ல. மாறாவனை நீ வந்து பிளாக் அவுட் பண்ணுற, அவன் வந்து களத்திலே இல்லைன்ற, நீ 3 முனை போட்டின்னு கூசாமல் பேசுகிற, நீ 2 முனை போட்டின்னு சொல்லு, அது நேர்மை, நான் ஒத்துக்கிறேன். சீரியஸ் கண்டெண்டர் இல்லைன்ற,
யார் சீமானா? சரி, விஜய் சீரியஸ் கண்டென்டர் அப்படி பார்த்தா? விஜய் வில் பி அ ரெக்கர் தானே, இஸ் நாட் அ விக்டர் தானே சொல்கிறோம். நீ 2 முனை போட்டின்னு சொல்லி அதில் ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் இருக்குது. இல்லை 4 முனை போட்டின்னு சொல்லு. நான் 3 முனை போட்டின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான. அப்போ ஒப்பீனியேட்டடாக நீ இயங்கும் போது நீ மீடியா பர்சனே கிடையாது. அப்போ நீ வந்து லோடடாக வந்து உட்கார்றேன். அங்கே மோடிக்கு கோடி மீடியா பண்ணுறது தான், இங்கே நீங்களும் கோதி மீடியா பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் வந்து தென் தமிழகத்தில் போட்டிடுவார் நினைக்கிறீங்களா சார்? இல்லை வட தமிழ்நாட பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குதா? விஜயோட ஃபோக்கஸ் வந்து ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து ஜெயிச்சாகணும். ஒரு தலைவராக, ஒரு கட்சி தலைவராக வந்து ஜெயிச்சாகணும். எந்த இடத்துல அதிகமான அவருக்கான ஒரு வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. டு பி ஃப்ராங்க், இது ரொம்ப மைக்ரோ லெவல் கொஸ்டின். எனக்கு இது தெரியாது. அவரோட எக்ஸாக்ட் ஓட்டர் பேஸ் வந்து எங்கே இருக்குது, டொப்போகிராஃபிக்கலாக எந்த பிராந்தியத்தில் இருக்குது, எங்கே அவர் போட்டியிடுவார், இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஸோ எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். கண்டிப்பாக சார். நாம் தமிழரோட ரோல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபைனலாக இந்த எலெக்ஷனுக்கு வந்துட்டு 2026க்கு வந்து நாம் தமிழர்? ஏன்னா விஜயோட வருகைக்கு பின்னால், விஜய் வருகைக்கு பிறகு நாம் தமிழரோட வாக்கு வங்கியில் கண்டிப்பாக ஒரு சரிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். 8% ஓட்டுன்றது 6% அல்லது அது கீழே கூட போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோட வருகை சீமானுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திப்பது தற்கொலைக்கு சமம் என்ற ஞானோதயம் 26 சீமானுக்கு வந்தால் அவருக்கும் தம்பிமார்களுக்கும் நல்லது. அப்படி இல்லை, தொடர்ந்து இதே பாதையில் போவாங்கன்னா அதன் பிறகு அரசியல் மிக கடினமானதாக அவர்களுக்கு மாறி போகும். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு நிறைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.